Biryani on the Wood presents Biryani Fest in Coimbatore. தொன்று தமிழ் மக்கள் அனைவருக்கும் இது விஜய் இன்னைக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஹங்கரி கார்ஸ்ல தான் இருக்கோம். எஸ், இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாப்பாடு கடைங்க. இட்ஸ் அ ரெஸ்டாரண்ட், இட்ஸ் அ தீம் ரெஸ்டாரண்ட் இன் வாட் வே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸோட தீமில் தான் இருக்கும். அதில் இங்கே நம்ம என்ன சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கைதி ஸ்பெஷல் பிரியாணின்னு ஒன்று உள்ள போடுறாங்களாம். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கைதி படம் பார்த்துருக்கீங்களா? கார்த்தி சார் வந்து அப்படியே உட்காந்து கொலை பசியில் உட்காந்து ஒரு பிரியாணி வெட்டுவார் பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் தான் இங்கே உள்ளே இருக்கான். அதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நம்ம கைதியாகவே மாறிடுவோமா. அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து அந்த ஹேண்ட் கஃப் ஒன்று வந்து கட்டுவாங்க. அதுதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர்பான ஒரு அரோமாவில், சூப்பர்பான ஒரு ஆம்பியன்ஸில் நல்லா அப்படியே சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெரினா மால் பக்கத்தில் மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பபுள் சாக்கர். ஸோ இந்த பபுள் சாக்கர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு பெரிய பலூன்குள்ளே வந்து நம்மளை உள்ளே ஃபிட் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு டீம்ஸாக வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா டீம்ஸாக பிரிச்சுப்பாங்க. ஒரு ரவுண்ட் பலூன்குள்ளே நம்மளை ஃபிட் பண்ணி சாக்கர் விளையாடுற மாதிரி. ஸோ வாங்க மக்களே, ஹங்கரி கார்ஸில் போயிட்டு நல்லா சாப்பிடுவோமா. வந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஆவோம். ஏய், இந்த தட்டு ஞாபகம் இருக்காடா? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது வேற எதுவும் இல்லை, பாகுபலி தாலின்னு ஒன்று சாப்பிட்டோமே, அதே தட்டு மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, கொட்ட போறீங்களா? வாடா அரோமா. இது எதனால இந்த ஸ்பெஷல் இங்கே கொண்டு வந்தீங்க? அந்த மூவி பார்த்து ஓனருக்கு வந்து கொடுத்துருக்காரு, அதை மாதிரி பண்ணணும். இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 4 பேர் சாப்பிடுவோம். 4 பேர். ஆக்சுவலி இது எவ்வளோ கேஜி? 20 கேஜி தான். 2 கேஜிஸ் ஆஃப் சிக்கன் பிரியாணி. ஓகே, இது ஒரு 4 பேர் நல்லா வெட்டலாம். சூப்பர். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஃபுல் தந்தூரியும் கொடுத்துருக்கீங்க. மதுரை பொரிச்ச ஃபுல் கொடுத்துருக்கு. என்னது மதுரை பொரிச்ச கோழி? பொரிச்ச கோழியா? இது தந்தூரி. பாயில்டு எக். பாயில்டு எக்னா. 4 பேர். சூப்பர். நீங்கள் போட்டிங்களா? இது நான் போடணுமா? இந்த வாட்ச் வேணான்றீங்கல்ல? நான் சொன்னேன்ல, இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைதியாகவே நம்ம மாறிடணுமா. அதனால வந்து ஹேண்ட் கஃபெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ போட போகிறாங்க. போடலாமா? கண்டிப்பாக. குழம்புல தொடாமல் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை பொரிச்ச கோழியா. அதான் தலைவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது.
அது கூட தந்தூரியும் நம்ம வச்சு சாப்பிடும்போது அடடடடடடடடா. நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்ணும். அது ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குங்க. ஸோ ஹங்கரி கார்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரில் வந்து அப்படியே டிசைன் பண்ணி அந்த கார் குஷன்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆம்பியன்ஸு. அதுவும் கைதி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் கஃப்பு, அதுக்கப்புறம் அந்த கைதி மூவியில் வந்து கார்த்தி சாருக்கு வந்து ஒரு பெரிய தட்டை உட்கார போட்டு அந்த பிரியாணி கொட்டி சாப்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது, அதே ஃபீலில் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இங்கே வந்து ஒரு ஆசமான ஒரு ஆம்பியன்ஸையும் ஆசமான ஒரு ஃபுட்டையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணோன்னா ஹங்கரி கார்ஸ்க்கு வரீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து செம்மையாக பசிச்சுதுங்க. எனக்கு பசிக்கும் போது கண் சுத்தமாக தெரியல. இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அப்படியே மெதுவாக ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா கண், அதே மாதிரி தான் இப்போவும் எனக்கு இருக்குது. வாங்க 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 வாங்க, விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஆந்திரா ரெட் சில்லி சிக்கனும் ஸ்பைஸியாக இருக்கும், செட்டிநாடு ஸ்டைல். ஆந்திரா ரெட் சில்லி சிக்கனா? இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்? இதில் ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக. ரெட் சில்லியோட கண்டென்ட் ஓகே ஓகே. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். சூப்பர். அது அது எனக்கு இல்லையா? எனக்கு தானா? செட்டிநாடு ஃபிஷ் பொரியல் சார். ஓகே ஓகே. நம்ம ஃபிஷ் பொரியல் வந்து ஸ்பீடாக இருக்கும், இது வந்து செட்டிநாடு ஸ்டைலு காரமாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபிஷ் பொரியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். இது செட்டிநாட் ஸ்டைல், அது பேர்லேயே உங்களுக்கு வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் என்ன மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஷா ஃபிஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினட்டாக இதுக்கு மற்ற ஃபிஷ் விட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மசாலா கண்டென்ட்டோடு பார்க்கும்போதும் சரி. ஆஹா, சூப்பர். இந்த சில்லி கோபி, இந்த சில்லி சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அதே மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்பைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபிஷ்ஷோட அந்த சாஃப்ட்னஸும் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் இஸ் வெரி குட். அந்த ஸ்பைஸான ஒரு விஷயமும் சரி, அந்த சாஃப்ட்னஸும் வந்து அதுதான் இங்கே மேட்டர். சூப்பராக இருக்கும். இதுதான் ஆந்திரா ரெட் சில்லி சிக்கன். பேர் கேட்கும்போதே பயமாக இருக்குல்ல? பயம்லாம் படாதீங்க, இது நம்ம பையன்தான், சிக்கன் தான். கொஞ்சம் ஸ்பைஸ் தாங்க டெஃபினட்டாக. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ரொம்ப விரும்புவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆந்திரா ஸ்டைல்லையும் சரி, கொஞ்சம் காரமாக அவங்களோட மசாலா இதில் ஆட் ஆகும்போது அவசரமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கரி கார்ஸ்க்கு நீங்கள் வரீங்க. அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெரினா மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் பக்கத்தில் தான் இது இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலி கூட சூப்பர்பான ஒரு அரோமா, சூப்பர்பான ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கூட நீங்கள் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக வாங்க. இத்துடன் இங்கேருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நிக்கி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குமே, ஹேண்ட் கஃப். ஓகே. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேண்டும், நீ போதுமே. முட்டை. Biryani on the Wood presents Biryani Fest in Coimbatore.